பார்த்திருப்பீங்க, முன்பெல்லாம் புத்தகத்துல தச்சன் நாற்காலி செய்தான், குயவன் பானை செய்தான், உழவன் விவசாயம் செய்தான். ஆனா அடுத்த பக்கத்துக்கு திருப்பினா ஐயர் பூஜை செய்தார் அப்படின்னு இருக்கும். இவ்வளவு நுட்பமாக ஊடுருவி இருந்த சாதிய வேறுபாட்டை களைய 1975 ஈர்த்தீர்மானத்தை நிறைவேற்றியவர் நம் கலைஞர். இன்னைக்கு புத்தகங்கள்ல தச்சர், உயவர், குயவர், வண்ணார் என்று இருக்கிறதற்கு அவர்தான் காரணம். இந்த புள்ளியில இருந்து நாம் ஏன் கலைஞரை கலைஞர் என்று அழைக்கிறோம் என்றும், நம் சித்தாந்த எதிரிகள் ஏன் அவரை பேர் சொல்லி பேசுகிறார்கள் என்ற உளவியலை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தோழர்களே.